இத ஓ! பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு குட். 25 பீஸ் இருக்கு. இதே மாரி அங்கேயும் ஒரு 25 பீஸ் இருக்கு முதலாளி. வணக்கம் சார். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு கதை சொல்லி பரிசு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். கதையா? கதை சொல்லி பரிசு வாங்க வந்தானா? பாத்தியா மச்சான், இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க கூட டிஜிட்டல் முறையில் பிச்சை எடுக்க வந்துட்டானுங்க. ஆமாண்டா. ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இருங்க சார், வந்த விஷயத்த வந்தோடனே சொல்லிட்டேன்னா ஒரு கிக் இருக்காது இல்லையா? அது இல்லாம நீங்க பாட்டுக்கு வெறுங்கையை கொடுத்து எங்களை வழி அனுப்பிட்டீங்கன்னா லாஸ் யாருக்கு? எங்களுக்கு தானே. யார் இவன்? வந்ததுலேருந்து வந்த விஷயத்தை தவிர வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா? சார், பார்க்க டீசெண்டா இருக்கீங்கன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. சீக்கிரம் வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இங்க பாருடா, சாருக்கு கோபம்லாம் வருது. இருக்கதானே செய்யும். யார் இவரு? த கிரேட் பிசினஸ் உமன் லக்ஷ்மி அம்மா பையன் தானே. அவங்க குணத்துல கொஞ்சம் கூட இருக்காதா என்ன? குணத்துல அவங்க அம்மா மாதிரி இருந்து என்ன சார் பிரயோஜனம்? பணத்துல அந்த நாணயம் இல்லையே. இப்படி சொன்னா சாருக்கு எப்படிடா புரியும்? அவருக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நான் யார் தெரியுமா? KOC பேங்குடைய சவுத் இந்தியன் ஹெட். என்ன சார், இப்போவாது நான் சொன்ன கதைக்கு பரிசு கிடைக்கும்ல? சார், எதனாலும் கேபின்குள்ள போய் பேசிக்கலாம். ஸ்டாஃப்ஸ்லாம் பார்க்குறாங்க சார். என்ன பண்ண சார், நானும் பர்சனலா தான் டீல் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எங்கள்கிட்ட வந்த காலு, மெசேஜ், மெயிலு எல்லாத்தையும் நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்க. சார், சாரி சார். நம்ம பேசிக்கலாம். தயவு செஞ்சு வெளியே வாங்க சார். அவமானமா இருக்கா? நான் வேணா உங்க கிட்ட வந்து உங்க காதுல பேசட்டுமா? ஏய், ஆ? என்னடி இவரு சின்ன முதல்ல இந்த போடு போடுறாரு? இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம், நமக்கு எதுக்கு? நீங்க எங்ககிட்ட ஒரு கதை சொல்லி ஒரு பரிசு வாங்குனீங்க, ஞாபகம் இருக்கா? சின்ன முதலாளி நமக்கு தெரியாம என்ன போட்டிக்கு போய் என்ன பரிசு வாங்கிட்டு வந்தாரு? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட விளைவு என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க கடையோடைய லைசென்ஸை கேன்சல் பண்ணுவோம். அப்புறம் எங்கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணி இந்த கடையவே இழுத்து மூடுவோம். நாளைக்கு பேப்பர்ல ஹெட்லைன் என்ன தெரியுமா? முக்கிய செய்திகள்: தமிழ்நாட்டின் பிரபலமான லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் அரசாங்கத்தால் இழுத்து மூடப்பட்டது. ஆமா, வந்ததுலேருந்து 2 பேரும் ரகசியமாவே பேசிட்டு இருக்கீங்களே. அப்படி என்னதான் சார் உங்களுக்குள்ள பிரச்சனை? என்ன சார், உங்க விசுவாசி பயங்கர பரபரப்பா இருக்காரு போல. ஓபன் பண்ணிடலாமா? சார், தம்பி, கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்க கடை குடோன் தீ பிடிச்சி ஒரு 50 லட்சம் ரூபா லாஸ் ஆயிடுச்சுல? தீ பிடிச்சா அது எலி கடிச்சல ஆச்சு. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி 50 லட்சம் ரூபாலாம் இல்ல, 30 லட்சம் ரூபா தான் ஆச்சு. ஓ, 30 லட்சம் தானா? அப்புறம் ஏன் உங்க முதலாளி கடை தீ பிடிச்சதுன்னு சொல்லி 50 லட்சம் ரூபா எங்க பேங்க்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காரு? அம்மாடியோ, 50 லட்சமா? ஆ? சார், நான் பண்ணது தப்பு தான். பட் நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. இந்த கடையை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு என்னை சுற்றி பல சதிவேலை நடந்துட்டு இருக்கு. இந்த லாஸ் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை பிச்சு தின்றுவாங்க. இந்த கணக்கெல்லாம் டேலி பண்ண எனக்கு வேறு வழி தெரியல. அதான் சார் இப்படி பண்ணேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் எவன் விட்டு காசை எவன்டா திங்கிறது? சார், இந்த பிரச்சனையை மட்டும் சார்ட் அவுட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன். என்னடா இவன் விடிய விடிய கதை கேட்டு நாஞ்சில் விஜயனுக்கு அண்ணன் பெப்சி விஜயன்னு சொல்லுவான் போல. தம்பி, வந்த உடனே உங்ககிட்ட ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட ஒரு கதை சொல்லி பரிசு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். சக்கரை, முதலாளி, சரி முதலாளி. சார், என்ன தம்பி, ரொம்ப கம்மியா இருக்க. இந்த கதைக்கு நானும் ஜாஸ்தி, நான் எதிர்பார்த்த பரிசும் ஜாஸ்தி. பட் என்ன பண்றது, இளம் தலைமுறைக்கு நம்ம தானே வழிவிட்டு ஆகணும். பட்டுமா?
ஹே பேபி, எப்படி இருக்க? ஏன் பேபி பதட்டப்படுற? பதறாத. இன்னைக்கு நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். பிரதர், ம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜென் செக்ஷன் இது இல்லை, மேலே இருக்கு. வாங்க, நீங்க நான் போங்க காமிக்கிறேன். பிரதர். எனக்கு தேவையானது அவங்க தான் தர முடியும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பிரதர், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, நீ கிளம்பு. ப்ரோ என்ன பிரச்சனை? நீ யாரு? இது எனக்கும் என் எக்ஸுக்கும் உள்ள பிரச்சனை. நீ கிளம்பு. என்ன பேபி, கரெக்டு தானே? நான் யாரு, எங்க அப்பா யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சிட்டல நீ. நீ யாரு, உங்க அப்பா யாரு எனக்கு தேவையில்ல. இது என் கடை. இங்க வந்து கத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உங்க பர்சனல் மேட்டர்லாம் கடைக்கு வெளியே வச்சுக்கோங்க, புரியுதா? நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சிட்டல. பாத்துக்கிறேன் அவங்க எல்லாரையும். நம்ம கை கரெக்டா இருக்குதே. யார் இவன் பொம்மையை பிடிச்சி நோண்டிட்டு இருக்கான்? இது கரெக்டா இருக்கு. எவனும் கண்டுபிடிக்க மாட்டான். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா சார் தெரியாம விளையாட்டுக்கு தானே. டேய், உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குதுடா. இன்னும் பொம்மை கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கா? நீங்க கூட நான் எடுத்துறேன் போட்டோ. சரிண்ணே. ஒரு நிமிஷம் இரு. இப்ப எப்படி இருக்கு? அண்ணே சூப்பரா இருக்குண்ணே. இன்னைக்கு ஏரியால போய் செம்ம சீன் போடுற பாருண்ணே. சீன் போடுறதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போ. நம்மளாம் வாங்கிட்டு போக சொல்றேன். அண்ணே அதை வாங்கிக்கிறேனே. எப்ப ஆளும் அதுவா? டேய் டேய் டேய், டேய் வந்த கஸ்டமர் போயிட்டானா? முதலாளி உள்ளவா சக்கரா? முதலாளி சொல்லு சக்கரா. அது அதான் சொல்லியிருந்தேன் முதலாளி, ஊர்ல இருந்து அக்கா மகன் ஒருத்தன் வரான்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமால சொல்லிட்டு இருந்தல, எங்க அவன்? இதோ. வணக்கம் முதலாளி, என் பேர் விமல், திண்டிவனத்துலேருந்து வரேன். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம் முதலாளி. கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பார்ப்பேன். நிறுத்துப்பா. சக்கரை என்ன உன்னோட டபுள் மடங்கா இருப்பான் போலயே. சக்கரை உன்னை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தான்ப்பா. ஆமா, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இங்க வேலைக்கு வர? அது ஒன்றும் இல்லை முதலாளி, சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அதான் அப்படியே உங்ககிட்ட தொழிலை கற்றுக்கிட்டு. அப்புறம் எங்களுக்கு எதிராகவே கடை போடுவேன், அப்படிதானே? ஐயோ சீச்சி, அப்படிலாம் இல்லை முதலாளி. இவன் ஏதோ ஊருக்குள்ள சின்னதாக ஒரு கடையை வச்சு பொழைச்சுப்பா முதலாளி. சரி, உன் கூடயே வச்சுக்கிட்டு வேலையெல்லாம் கற்றுக் கொடு, சரியா? சரி முதலாளி. தேங்க்ஸ் ரொம்ப நன்றி முதலாளி. ஆ. முதலாளி ம்? ரொம்ப நன்றி முதலாளி. விடு சக்கரை, நீயும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கு படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை பார்த்து கொடுத்துடலாம். சரி முதலாளி. வாங்கம்மா வாங்க. பார்டர் வச்ச சாரி, பார்டர் வைக்காத சாரி. காலேஜ் போற பசங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட், காலேஜே போகாத கலர் கலரா போறதுக்கு டி ஷர்ட்டுமே இருக்கு. ஸ்கூல் போற பசங்களுக்கு பனின்னு, ஸ்கூலுக்கே போகாம மணி ஆடுற பசங்களுக்கு பட்டி போட்ட ஜட்டி எல்லாமே இருக்கு. இன்சென்டிவ் சொன்னாலும் சொன்னாங்க, இவன் தொல்லை தாங்க முடியல. உன் புட்டி சாத்துல अरे वाह कितना சார் சார் வாங்க சார். वाह। என்ன மேம் பாக்குறீங்க? இது மேம். ये देख மேம் இதை வாங்கி கொடுங்க மேம் சாருக்கு. சார் சூப்பரா இருக்கு மேம். டி இது எங்க கஸ்டமரா? यहाँ तो बहुत है। சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? हम्म, நீங்க கூச்சப்படாம கேளுங்க, நான் எடுத்து தரேன். எங்க முதலாளி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன வேணும் சொல்லுங்க. காது இது கேட்கலையா சார்? மேடம் இங்க உங்களுக்கு இங்க என்ன வேணும்? मेरा बेटा को कपड़ा चाहिए। ஹிந்தி ஃபேமிலியா? மாட்டனாண்டா. ठीक है ना? சார் நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்ல பேசுங்களே. मुझे तमिल नहीं आता, सिर्फ हिंदी आता है। ஆத்தாடி ஆத்தா. அச்சோ. பிரதர், அவங்களுக்கு தான் தமிழ் தெரியலன்னு சொல்கிறாங்கல்ல, இரு நான் கேட்டு சொல்கிறேன். துமாரோ சோட்டா பச்சாயிச் மாலும். छोटा का एज 5 அது ஒன்றும் இல்லை, அவங்க பையனுக்கு 5 வயசு ஆகுதாமா. அந்த 5 வயசு பையனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ட்ரெஸ் எடுத்து காமிக்கலாம். என்னடா பட்ட பாக்குற, இவன் எங்க அக்கா மகன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். இனிமே இங்கதான் வேலை செய்ய போறான். ஹாய் ப்ரோ. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பேர் என்ன? விமல். அவர் பேர் சக்கரை, உங்க பேர் என்ன சீனியா? இல்லை ப்ரோ, விமல். செல்லம்மா குட்டி புயல்னு கூப்பிடுவாங்க. ஓ மிஸ்டர் குட்டி புயல், கடைக்குள்ள கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, ஏன்னா துணியெல்லாம் பறந்துடும். बच्चा का एज 5 मेरे बच्चा का देना। ஏய்,
பார்த்து போக மாட்டா இப்படிதான் வந்து இடிப்பியா? சார் இடிச்சது நீங்க காலையிலே வெறுப்பேத்திக்கிட்டு போங்க சார். நில்லு. வெறுப்பேத்துறனா? முதல்ல ஒழுங்கா இடிச்சதுக்கு சாரி கேளு. சாருங்கிற மரியாதைலாம் ஒரு அளவுக்கு தான். தயவு செய்து அது நீங்களே கெடுத்துக்காதீங்க. மூடிட்டு கிளம்புங்க. மூடிட்டு கிளம்புங்களா? இந்த கடையில நான் யாருன்னு தெரியும்ல. நிஜோக்கு நீ கொடுக்குற அதே மரியாதை எனக்கும் கொடுத்து தான் ஆகணும். நீங்க செய்யற காரியத்துக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. அதுவும் இல்லாம மரியாதைலாம் கெஞ்சி வரக்கூடாது. அதெல்லாம் தானா கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த ஜென்மத்துல அது கிடைக்காது. நான் நினைச்சா உன்னை இந்த கடையிலேயே இல்லாம பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதையா சாரி கேளு. ஓ, உங்களுக்கு இப்ப சாரி தானே கேட்கணும். உங்க கால்ல விழுந்து கேட்கவா? ஒரு நிமிஷம் குனிஞ்சு என்னோட காலை பாருங்க. செருப்பு பிஞ்சிரும் நாயே. லக்ஷ்மி டெக்ஸ்டைல் பவர்ட் பை ரித்துக்குமார் தி ஃபேமிலி ஷாப், மதுரவாயில் மற்றும் விருங்கம்பாக்கம்.